ஹலோ பசங்களா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 9 சாப்டர் 3.2 இருக்கிற எக்ஸசைஸ் சம்ஸ் ஃபுல்லாக சால்வ் பண்ணலாம். இப்போது ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். தி டெம்பரேச்சர் இஸ் இன் தி ஹை altitude desert of Ladakh is recorded as 4 degree at noon. By midnight it drops by 15 degree Celsius. வாட் இஸ் தி மிட் நைட் டெம்பரேச்சர்? ஓகேங்களா, இந்த கொஷினில் என்ன நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னதுன்னா, இந்த வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த வேர்ட்ஸோட மீனிங்கை நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னா நம்ம அந்த இந்த இந்த நம்பர் வச்சு சம்ஸ் வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், ஹை altitude desert ஆஃப் லடாக் இஸ் ரெக்கார்டட் ஆஸ் 4 degree Celsius அட் நூன்னு கொடுத்துருக்காங்க. பை மிட் நைட் இட் ட்ராப்ஸ்ன்னு ட்ராப்ஸ்னால் என்ன அர்த்தம்? டவுன் ஆகிடுது, கீழே இறங்கிடுது. ஓகேங்களா, இட் ட்ராப்னு அர்த்தம். இது நம்ம மேத்தில் என்ன சொல்லணும்னா, ட்ராப் ஆகிடுச்சின்னா டிக்ரீஸு அப்போது சப்ட்ராக்ஷன். ஓகேங்களா, புரியுதுங்களா? இப்போது ட்ராப்டு பை 15 degree Celsius. இந்த கொஷினுக்கு நம்ம ஆன்சர் எப்படி எழுதணும்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஆன்சர் பாருங்கள். இனிஷியல் டெம்பரேச்சர், இனிஷியலாக எவ்வளோ டெம்பரேச்சர் நமக்கு கொடுத்துருந்தாங்க? 4 degree Celsius. இப்போ 4 degree Celsius எழுதிடணும். ஓகேங்களா, இப்போ ட்ராப்புன்னு கொடுத்தேன். ட்ராப்னா என்னது? 15 degree Celsius. ட்ராப்புங்கிறதுக்கு என்ன நான் சொல்லியிருந்தேன்? ட்ராப்னா டிக்ரீஸ் ஆகுது, அப்போது சப்ட்ராக்ஷன். ஓகேங்களா, இப்போ மிட் நைட் டெம்பரேச்சர் வந்து நம்ம வாட் இஸ் தி மிட் நைட் டெம்பரேச்சர்? மிட் நைட் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? 4 ட்ராப்னா மைனஸ் தானே, நெகட்டிவ் தானே, அப்போது -15. ஓகேங்களா, இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ஷன் பண்ணால் நமக்கு என்ன வரும்? -11 degree Celsius. therefore the midnight temperature is -11 degree Celsius. ஓகேங்களா, ஈஸி கொஷினை நம்ம கொஷினை நல்லா படிக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ செகண்ட் கொஷின் நம்ம பார்க்கலாம். இப்போ செகண்ட் கொஷின் பாருங்கள். A spice trader takes a loan debit of rupees 850. ஓகேங்களா, தி நெக்ஸ்ட் டே he makes a profit fortune. டெபிட்டுங்கிறத வந்து நமக்கு லோன் கொடுக்குறாங்க, அது டெபிட் சொல்கிறாங்க. அதே ப்ராஃபிட்டுங்கிறத ஃபார்ச்சூன் சொல்லணும். ஆஃப் rupees 1200. the following weeks he incurs a loss of rupees 450. Write this sequence of as an equation using the integers and calculate this ஃபைனல் ஃபினான்ஷியல் ஸ்டாண்டிங். ஓகேங்களா, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? லோன் எடுக்கிறாங்க, அதுக்கு ப்ராஃபிட் வருது, திருப்பி அது லாஸ் ஆகுது. இந்த சீக்வென்ஸை வந்து ஈக்குவேஷனில் எந்த ஈக்குவேஷன் எழுதணும்னா, இன்டீஜரை வச்சு, இன்டீஜர்ஸ் நமக்கு தெரியும்ல, நம்ம ப்ரீவியஸாக படிச்சிருக்கோம்ல, இன்டீஜர்ஸ் ஆஃப் ஈக்குவேஷனில் நம்ம இதை முடிக்கணும். ஓகேங்களா, இந்த சம் எப்படி நம்ம போடலான்னு பார்க்கலாம். இப்போது ஆன்சர்ஸ் பாருங்கள். இப்போ நமக்கு இவன் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஃபஸ்ட்டு எழுதிடணும். டெப்ட்டுங்கிறது என்னது? rupees 850. ஓகேங்களா, இப்போ டெப்ட்டுங்கிறது என்ன சொன்னேன் நான்? லோன் எடுத்துருக்கேன். லோன்னா என்னது? நம்ம கடன் வாங்கியிருக்கோம், அப்போது நமக்கு என்ன அது மைனஸில் தான். இப்போ நம்ம காசாக இருந்தால் ப்ளஸ்ஸு, இது நம்ம மற்றவங்ககிட்ட தான் வாங்கியிருக்கோம், அதனால் அது -850. ஓகேங்களா, அடுத்தது நெக்ஸ்ட் டே என்னாச்சு? அவனுக்கு ப்ராஃபிட் கிடச்சிது. ப்ராஃபிட்டுங்கிறது என்னது? நமக்கு லாபம் கிடைக்கிது, அப்போது ப்ராஃபிட் என்னது? ப்ளஸ்ஸு rupees 1200. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன சொன்னாங்க? லாஸ் ஆகிடுச்சு. லாஸ்னால் என்னது? நஷ்டம், அப்போது அது -rupees 450. இது அப்படியே கரெக்டாக நீங்கள் இந்த இது மட்டும் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஈக்குவேஷன் ரெடி பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், ரைட் திஸ் சீக்வன்ஸ் ஆஸ் அன் ஈக்குவேஷன் யூஸிங் தி இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸ்னால் என்னது? ப்ளஸ்ஸு மைனஸ் அந்த கால்குலேஷன் வரும்ல, அதுதான். இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்கள், ஈக்குவேஷன் எழுதலாம். ஓகேங்களா, இப்போ கொடுத்துருக்கது அப்படியே நம்ம 1 2 3 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிடணும். -850 ப்ளஸ்ஸு 1200 -450 மூணுத்தையும் எழுதியாச்சு. இப்போ இதை நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணுவோம்? பாருங்க, மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸ் நமக்கு தெரியும்ல, இன்டீஜர்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாம் மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸ். ஸோ நம்ம என்ன பண்ணோம்? இதையும் மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வந்தது? 350 வந்து. இது ரெண்டுத்தில் யார் பெரிய நம்பரு? இதுதான் பெரிய நம்பர். இப்போ இந்த நம்பரோடைய சைன் என்னது? ப்ளஸ்ஸு, அதனால் இங்கே ப்ளஸ்ஸு 350. இப்போ இதை நம்பரை நம்ம டிஸ்டர்பே பண்ணலைல, இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு வந்துடும்.
மைனஸ் 450. இப்போ இதை கால்குலேஷன் பண்ணலாம். ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 100. இப்போ இது ரெண்டுத்தில் யார் பெரிய நம்பரு? இவங்க தான் பெரிய நம்பர். இதோட சைன் என்னது? மைனஸ். இப்போது மைனஸ் 100. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இப்போ அதை நம்ம கொஷினில் நம்ம கேட்டிருந்தாங்கல்ல, இங்கே பாருங்கள், ரைட் தி சீக்வன்ஸ் ஆஸ் அன் ஈக்குவேஷன் யூசிங் தி இன்டிஜர்ஸ் அண்ட் கால்குலேட் இஸ் ஃபைனல் ஃபினான்ஷியல் ஸ்டாண்டிங் கொடுத்து. அப்போது இந்த லைனை நம்ம எழுதி ஆன்சர் எடுத்து எழுதணும். ஓகேங்களா? Therefore, his final financial standing is minus rupees 100. இது வந்து எழுதும்போது வெறும் 100 எழுதிடாதீங்க. நம்ம கொஷினில் வந்து ருபீஸ் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ருபீஸ் எழுதி தான் ஆகணும். இந்த சிம்பிள் கண்டிப்பாக போடுங்க. ஓகேங்களா? இப்போ மைனஸ்னால் என்னது? லாஸ் தானே. அதை நம்ம இப்படி கூட எழுதலாம். a loss of rupees 100. சேம் தான் ரெண்டுமே, இப்படியும் எழுதலாம். ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2 சம்மும் ஈஸி தான். கொஷினை நல்லா படிக்கும் போதே புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நிறைய சம்ஸு நான் அப்டேட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நிறைய சம்ஸ் சால்வ் பண்ணி உங்களுக்கு நான் யூடியூப் சேனலில் போட்டு விடுறேன். ஓகே, தேங்க்யூ.